ட்ராவல் போகிறதுனாலே ஒரு மிகப்பெரிய சந்தோஷந்தான்ப்பா. இது நாங்கள் லாஸ்ட்டு மே மாதம் போன ட்ரிப்பு. ஏலகிரியில் இருக்கிற ஃபண்டூரா பார்க்குக்கு தான் நாங்கள் எல்லோரும் ட்ரிப் போயிருந்தோம். வருஷத்தில் ஒரு ட்ரிப் ஃபேமிலியாக, அதுவும் கொலீக்ஸ் ஃபேமிலி எல்லோரும் ஜாயின் பண்ணி நாங்கள் ட்ரிப் போவோம். அது மாதிரி இந்த வாட்டி நாங்கள் போன ட்ரிப்பு இந்த ஃபண்டூரா பார்க் தான். உள்ளே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ட்ரிஸ்லிங் செட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து எங்கள் குட்டி செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஃபிஷ்கிட்ட நம்ம கை வச்சு அழகாக விளையாடலாம். உள்ளே என்ட்ரிங்லே இதை பார்த்த உடனே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க நம்ம கிட்ஸ் எல்லாருமே. ஃபுல்லாக ஃபீட் பண்ணிக்கிட்டு அந்த ஃபிஷ் கூட விளையாண்டுக்கிட்டு. அடுத்ததாக கலர் கலராக ஃபிஷ்ஷஸ், நிறைய வெரைட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் இந்த கண்காட்சி நம்ம சைடில் போட்டால் தான் நம்ம இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து போய் பார்க்க முடியும். பொருட்காட்சி அந்த மாதிரி இடத்துல தான் போய் பார்க்க முடியும். இது எல்லாமே இருந்துச்சு. இங்கே ஃபிஷ் மட்டும்தான் இருக்கும்னா இல்லை, ஃபிஷ்ஷு, அனிமல்ஸு அதெல்லாம் வர வீடியோஸில் நான் காட்டுறேன். வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ், இது மாதிரி ஃபிஷ்ஷஸ் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அவ்வளோ வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து இங்கே இருந்துச்சு. ஃபிஷ்ஷஸ்லேயே வந்து இவ்வளோ வெரைட்டிஸ், இவ்வளோ குட்டி குட்டியாக அழகான மீன்கள்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்கிறத நான் இங்கே வந்து தான் பார்த்தேன். ரொம்ப பெரிய மீன்கள்லாம் இல்லை, குட்டி குட்டியாக அழகாக கண்ணம் அப்படி ரொம்ப நேரம் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் அந்த ஃபீலிங்கை கொடுத்துச்சு. அப்புறம் நண்டு, தேரை, இறால்லே வந்து ரொம்ப பெக்யூலியரான இறால்லாம் இங்கே வந்து இருந்துச்சு. அப்புறமா பச்சோந்தியை புக்கில் தான் படிச்சிருப்போம், ஆனால் நான் நேரில் பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் அந்த பச்சோந்தியை நான் நேர்லேயே பார்த்தேன், அதுவும் இந்த பார்க்கில் தான் பார்த்தேன். தென் ஒயிட் கலரில் ஆமை, அப்பா வேறு லெவலில் இருந்துச்சு. ஒயிட் கலரில் ஆமை நான் வந்து பார்த்ததே கிடையாது. ஸோ பாம்புகள் வெரைட்டி வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஆமைகள் வந்து என்னென்னா ரெண்டு சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. நாங்கள் பக்கத்தில் கை வச்ச உடனே எங்கள் கை எங்கெல்லாம் போதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வர்ற மாதிரியே அந்த ஆமைகள்லாம் இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம். வீட்டில் எலி வந்தால் துரத்துறோம். இங்கே பாருங்கள், இந்த எலி கொஞ்சம் அழகாகவே இருந்துச்சு, குட்டி குட்டியாக. இப்போ ஃபிஷ் அந்த குகையிலேருந்து வெளியில் வந்தாச்சு. இங்கே அழகாக ஒரு ஸ்டாச்சுவிலேருந்து வெரைட்டிஸ் ஆஃப் கோழி வச்சுருந்தாங்க. கோழியில் இத்தனை வெரைட்டி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ குண்டு குண்டு கோழியாக இருக்குதுன்னு பாருங்களேன். இந்த கோழிகள் ஒன்றும் ஒவ்வொரு ரகம்னு சொன்னாங்க. ஸோ இதில் வந்து பெஸ்ட்டாக இருந்தது வந்து இந்த மாதிரி இந்த தலையில் கிரீடம் வச்ச மாதிரி இந்த கோழி திரும்பும் போதும் அசையும் போதும் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த கோழி வகைரா. அதே மாதிரி தான் இந்த சேவலும் நடக்கும்போதே அழகாக இருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் பார்க், ஜூ இதிலெல்லாம் வந்து அனிமல்ஸை நீங்கள் பார்க்கலாம், ஆனால் தொடவோ பக்கத்தில் போகவோ எந்த அனுமதியும் கிடையாது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபண்டூரா பார்க்கில் ஒரு சில பெட் அனிமல்ஸை நீங்கள் தொட்டு பார்க்கலாம், ஃபீட் பண்ணலாம், அதை வச்சு கொஞ்சம் நேரம் விளையாடலாம். அதுக்கெல்லாம் இங்கே அலோடு உண்டு. நம்ம மட்டும்தானா? இல்லை, நம்ம கூட வந்த எல்லா குட்டீஸையுமே வந்து தொட்டு பார்க்க அவங்க அலோட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து இங்கே வந்து அந்த அனிமல்ஸை வந்து பழக்கப்படுத்தியிருப்பாங்க. கூண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த தேவாங்கு இந்த மாதிரி அனிமல்ஸை வந்து நம்ம டச் பண்ண முடியாது, அது கூண்டுக்குள்ளே தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் நம்ம வீட்டில் வளரக்கூடிய அனிமல்ஸை வந்து இவங்க வந்து இங்கே ஃபீட் பண்ணுற மாதிரி. இங்கே பாருங்களேன், இந்த வாத்து வந்து பக்கத்தில் ஃபீடிங் கொடுப்பாங்க, கொஞ்சம் சில கிரைன்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதை நம்ம கொடுத்தோன்னு சொன்னால் அது அவ்வளோ அழகாக வந்து எல்லாம் வந்து நம்ம கை பக்கத்தில் நின்று சாப்பிடும். அப்புறம் டாக் பிரியர்களுக்கெலாம் வந்து இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். வெரைட்டிஸ் ஆஃப் டாக் இருக்கும், அதை தூக்கி நம்ம கொஞ்சலாம், பக்கத்தில் வந்து தூக்கி வச்சுக்கலாம். ஆனால் அந்த அனிமல்ஸ் நம்ம கூட அவ்வளோ க்யூட்டாக பழகும். நம்ம குழந்தைகளை அதை தைரியமாக விடலாம். இந்த அனிமல்ஸ் தான் நல்ல பழக்கப்படுத்தி தான் அதுக்கப்புறம் தான் இந்த கூண்டுக்குள்ளே விடுறதுனால குட்டீஸ் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. அதுவும் டாக் பிரியர்களுக்கெலாம் வந்து இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். எங்கள் குட்டீஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. சும்மா பார்க்னா போய் பார்த்துட்டு வருவோம், டயர்டாயிருவோங்கிறது இல்லாமல் செம்ம எக்ஸைட்மெண்ட். இங்கே பாருங்களேன், இந்த ஆட்டுக்குட்டி அவ்வளோ குட்டியாக இருக்குது. இந்த மாடு பாருங்களேன், இதுக்கு மேலே இந்த மாடு வளராதான், இவ்வளோ தானா இந்த மாடு. இந்த ஆட்டுக்குட்டி எல்லாமே ஷார்ட்டான உள்ளது. இந்த மாதிரி ஒரு ரகங்கள் இருக்கும் அப்படிங்கிறதே நான் இங்கே போய் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப குட்டியாக இருந்துச்சுமா ஆட்டுக்குட்டியெல்லாம். அது கூட குட்டி போடுற அந்த பருவத்துக்கு கூட அது வந்துருச்சு. இங்கே பாருங்கள், நெருப்புக்கோழியை பார்த்து பயந்து போன நேரத்தில் இவ்வளோ அழகாக நெருப்புக்கோழி ஒரு லவ்வபுளாக பக்கத்தில் வந்து பழகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னால் தான் பக்கத்தில் போக முடியல, நான் பார்த்து பயந்தது தான். அனிமல்ஸை வந்து நம்ம வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது, துன்புறுத்தக்கூடாதுன்னு நம்ம பிள்ளைங்கிட்ட நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம்.
இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம குழந்தைகளுக்கு அது ஒரு பழக்கமாகவே மாறிடும். நம்ம வந்து அனிமல்ஸை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்